வணக்கம் 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 மக்களே. இன்றைக்கி நாம் ஒரு சூப்பரான அருமையான டிப்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஹேர் ஆயில், அதாவது எல்லாருக்குமே ஹேர் ரொம்ப பிடிக்கும். நீளமான ஹேர் வச்சுக்கணும், அடர்த்தியான ஹேர் நமக்கு இருக்கணும் அப்படின்னு ரொம்ப ஆசைப்படுவோம் இல்லையா? நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா அந்த ஹேர் இருக்கும், பட் ஆனால் அதை எப்படி மெயின்டைன் பண்ணுறது அப்படிங்கிறது தெரியாமல் இருக்கும். அண்ட் ஸ்ப்ளிட் எண்ட்ஸ்லாம் இருக்கும் இல்லையா? இது எல்லாத்தையுமே சரி பண்ணக்கூடிய ஒரே ஒரு ஹேர் ஆயில் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு நமக்கு தேவையான பொருட்கள் என்னலான்னு பார்த்துக்கலாம். ஹேர் ஆயில் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு நமக்கு செம்பருத்தி இலை, வேப்பிலை, அப்புறம் முருங்கை இலை, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மருதாணி இலைகள் தேவைப்படும். அண்டு கருவேப்பிலை தேவைப்படும். அப்புறம் பார்த்திங்கன்னா வெந்தயம், நெல்லிக்கனியோட அந்த ஆம்லா சொல்லுவோம் இல்லையா? ஸோ அந்த ஆம்லாவோடது சீட்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு அண்ட் அதை மட்டும் கட் பண்ணி வச்சுருக்கேன். தோல் ஒரு மாதிரி இருக்குது, ஸோ அதை நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன். ஸோ ஆம்லா இந்த அளவு எடுத்திருக்கேன். அண்ட் பார்த்திங்கன்னா வெள்ளைப்பூடுமே கண்டிப்பாக சேர்க்கலாம், நல்லது தான். அந்த பொடுகு பிரச்சனைக்கெல்லாம் அது ஒரு நல்ல தீர்வாக இருக்கும். அண்ட் வெங்காயம், ஆனியன் பற்றி உங்களுக்கு நான் சொல்லவே தேவையில்லை. இதில் நீங்கள் சின்ன வெங்காயம் நீங்கள் சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். பெரிய வெங்காயம் இருந்ததுனால அதை மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன். அண்ட் பார்த்திங்கன்னா ஆலோவேரா ஜெல் நம்ம அப்படியே கட் பண்ணி நான் போட்டிருக்கேன், வாஷ் பண்ணிவிட்டு. அண்ட் அடுத்ததாக நான் சொன்னேன் இல்லையா, வெள்ளைப்பூடு. அந்த வெள்ளைப்பூடு ஒரு 4 பூண்டு பல் நம்ம எடுத்துருக்கோம். அதுக்கப்புறமாயிட்டு பார்த்திங்கன்னா அந்த கிராம்பு, இந்த கிராம்பு தண்ணிலாம் ஜப்பனீஸ் நிறையவே யூஸ் பண்ணுவாங்க. அந்த கிராம்பு தண்ணி முடி வளர்ச்சிக்கு தூண்டக்கூடிய விஷயங்கள்லாம் நிறைய இருக்குது. அண்ட் அடுத்ததாக வெந்தயம். இந்த வெந்தயம் இது எல்லாத்தையுமே வச்சு தான். வெந்தயம் நல்லா குளிர்ச்சி தரக்கூடியது, இன்னொன்று முடி வளர்ச்சியை தூண்டக்கூடியதுன்னு உங்கள் எல்லாருக்குமே நல்லாவே தெரியும். ஸோ இந்த பொருட்களை வச்சு தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஆயில் ப்ரிப்பேர் பண்ண போகிறோம், ஹேர் ஆயில். ஸோ இந்த ஹேர் ஆயிலை 3 months வரைக்கும் கூட நீங்கள் வச்சுக்கலாம். இது கூட ஒரு பொருளை ஆட் பண்ணணும். நான் அதை எப்போ ஆட் பண்ணணும், எப்படி ஆட் பண்ணணும் அப்படிங்கிறத நான் கண்டிப்பாக வீடியோவோட எண்டில் சொல்கிறேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ நான் சொன்ன இந்த பொருள் இருக்கு இல்லையா, இந்த பொருள் எல்லாத்தையுமே நம்ம ஃபஸ்ட்டு அரைச்சிக்க போகிறோம். ஸோ நல்லா ரொம்ப திக்காக அரைக்கணும் அப்படின்லாம் கிடையாது, பைன் பேஸ்ட்டாக அரைக்கணும்லாம் கிடையாது. ஸோ லைட்டாக குறைன்னு அரைச்சிக்கிட்டாலும் போதும். ஸோ இதை நம்ம ஃபஸ்ட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். ஓகே, அரைச்சி எடுத்ததுக்கு அப்புறமேட்டு அடுப்பை பற்ற வச்சுட்டு கடாய் வச்சுக்கோங்க. நீங்கள் கடாய் வச்சுருந்தாலும் ஓகே. நான் இந்த அதாவது வேப்பிலை இதெல்லாம் யூஸ் பண்ணுறதுனால இந்த இது ஓகே அப்படின்ற மாதிரி பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதனால் இந்த கடாயெல்லாம் நீங்கள் வச்சுக்கோங்க. வச்சுட்டு அதாவது நம்ம செக்கில் ஆட்டின தேங்காய் எண்ணெயை இந்த அளவுக்கு ஊற்றிக்கோங்க. நீங்கள் 1/2 லிட்டர் நீங்கள் ஊற்றிக்கலாம், சரிங்களா? ஸோ 1/2 லிட்டர் நல்லா செக்கில் ஆட்டின எண்ணெய் தான் யூஸ் பண்ணணும். அதுதான் நல்லாயிருக்கும். அண்ட் ரொம்ப 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 கறிக்கிடவும் கூடாது. ஸோ நம்ம பார்த்து இது பண்ணணும். இது நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமேட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதை போட போகிறோம். ஸோ வெயிட் பண்ணுங்கள். நல்லா எண்ணெய் நல்லா காயட்டும். ஓகே, இப்போ எண்ணெய் காஞ்சது. நம்ம அந்த அரைச்சி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா? ஸோ இது எல்லாத்தையுமே பார்த்திங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணி நம்ம இப்போ இதில் போட போகிறோம். ஏதோ பபிள்ஸாக வருது பார்த்தீங்களா? ஸோ இதில் பார்த்திங்கன்னா இப்போது இந்த ஸ்டேஜில் நாம் எல்லாத்தையுமே போட போகிறோம். கொஞ்சம் கொஞ்சமாக வடைக்கு நீங்கள் போடுவீங்கள்ல, அந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம். ஸோ இந்த மாதிரி நல்லா முறையாக வரும். நல்லா பபிள்ஸாக வந்ததுக்கப்புறம் அதுவே அடங்கிடும், சரிங்களா? இப்போ நீங்கள் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இந்த மாதிரி எல்லாத்தையுமே நீங்கள் போட்டுக்கோங்க, சரிங்களா? இப்போ நாம் இந்த கொதிச்சிட்ருக்க எண்ணெயில் எல்லாத்தையும் போட்டுட்டோம். இந்த மாதிரி முறையாக பபிள்ஸாக வந்துட்டுருக்கு. பார்த்திங்கன்னா நல்லா கொதிச்சு அந்த எண்ணெயோட அந்த முறையெல்லாம் வந்துச்சு பார்த்திங்களா? வெள்ளையாக நுறையாக வந்துச்சுல்ல. ஸோ அதெல்லாம் அடங்கி நல்லா அந்த சாறு எல்லாமே எக்ஸ்ட்ராக்ட் ஆகிட்டோம். நல்லா இறங்கிக்கிட்டு இருக்கு. ஸோ அந்த சாறு தான் நம்மளுக்கு மெயின். பார்க்குறதுக்கு தண்ணி மாதிரி இருக்கும், பட் ஆனால் ஆயில் தான். நீங்கள் நல்லா ஆயில் மாதிரி தான் இருக்கும். இது கூட நான் என்ன ஆட் பண்ணிக்கணும் அப்படின்னு நான் சொல்கிறேன். நீங்கள் உங்களுக்கு சைனஸ் பிரச்சனை இல்லை அப்படின்னா தாராளமாக நீங்கள் இவ்வளோ எண்ணெய்க்கு, அதாவது 1/2 லிட்டர் எண்ணெய் எடுத்துருக்கோம் இல்லையா, அதுக்கு நீங்கள் தாராளமாக ஒரு லைக் ஒரு 2 ஸ்பூன் 2 அல்லது 3 ஸ்பூன் பார்த்திங்கன்னா விளக்கெண்ணெய் சேர்த்துக்கலாம். ஆமணக்கு எண்ணெய் நீங்கள் இதில் ஆட் பண்ணிக்கலாம். கேஸ்டர் ஆயில் ஆட் பண்ணிக்கும் போது உங்களுக்கு நிறையவே டபுள் ஹேர் க்ரோத் உண்டாகும். இல்லைனா உங்களுக்கு சைனஸ் பிரச்சனை இருக்குது, எனக்கு அடிக்கடி ஜலதோஷம் பிடிச்சிருங்க அப்படின்னா நீங்கள் அதை ஸ்கிப் பண்ணிக்கலாம். பட் ஆனால் கொஞ்சம் லேட்டாக ரிசல்ட் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். பட் இதில் நம்ம சேர்த்துருக்க கண்டென்ட் எல்லாமே பார்த்திங்கன்னா முடி வளர்ச்சியை தூண்டக்கூடிய கண்டென்ட் தான். நீங்கள் 1 மந்த்லேயே பார்த்திங்கன்னா ரிசல்ட் நல்லாவே நீங்கள் பார்க்க முடியும், அக்யூரேட்டாக உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த மாதிரி ஒரு சூப்பர்வான ரெமெடிஸ் பார்த்திங்கன்னா கிடைக்கவே கிடைக்காது அப்படி தான் நான் சொல்வேன். இதுவே நான் யூடியூப்ஸ்லாம் நிறைய சர்ச் பண்ணி நானுமே செஞ்சு பார்த்துட்டு எனக்கு நல்ல ரிசல்ட் இருக்குது அப்படின்னோடனே தான் உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி ஒரு பதத்துக்கு வரும், சரிங்களா? அதோட கலரே பார்த்திங்கன்னா மாறும். இப்போ நீங்கள் செம்பருத்தி எல்லாம் ஆட் பண்ணியிருக்கும் போது என்னாகும் அப்படின்னா கலர் ஒரு பிங்கிஷ் கலரில் உங்களுக்கு கிடைச்சிருக்கும்.
பட் இதில் வந்து நம்ம செம்பருத்தி இலை வந்து ஆட் பண்ணல. நெக்ஸ்ட்டு ஹேர் ஆயில் ப்ரிப்பேர் பண்ணும்போது கண்டிப்பாக செம்பருத்தி எல்லாம் வந்து ஆட் பண்ணி நம்ம பண்ணலாம், சரிங்களா? ஸோ இந்த ஹேர் ஆயில் நம்ம அதுக்கு பதிலாக செம்பருத்தி இலை வந்து இதில் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ எல்லாமே வந்து நல்ல பெனிஃபிட் உள்ளது தான். இந்த ஆயில் வந்து நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுவீங்க. ஏன்னா அந்தளவுக்கு உங்களுக்கு வந்து ஹேர் க்ரோத் இருக்கும். அதே மாதிரி நீங்கள் என்ன பண்ணணுன்னா ஹேர் வாஷ் பண்ணுறது வந்து சிக்கு எடுத்துகிட்டு நீங்கள் வந்து இதெல்லாம் வந்து நீங்கள் அப்ளை பண்ணணும், சரிங்களா? நல்லா ஹேரில் வந்துட்டு சிக்கு எடுத்துகிட்டு பண்ணுங்கள். ட்ரை ஹேர் உங்களுக்கு இருக்குது அப்படின்னாலும் கண்டிப்பாக வந்து சொல்கிறேன், இந்த ட்ரை ஹேர் பிரச்சனையே வந்து இந்த ஹேர் ஆயில் நீங்கள் டெய்லி அதாவது யூசேஜில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு ப்ராப்ளம் வந்து இருக்காது. ஒரு மாதிரி ஸ்மெல் எடுக்கும் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறவங்க நைட் அப்ளை பண்ணிவிட்டு காலையில் ஏஞ்சி கூட நைட்டில் சும்மா தலைக்கு என்ன வைப்போம் இல்லையா, ஸோ அந்த மாதிரி லைட்டாக மட்டும் அப்ளை பண்ணிவிட்டு காலையில் ஏஞ்சி கூட நீங்கள் வந்து ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம். ஆனால் காலையிலேயே வந்துட்டு வச்சுட்டு உடனே வந்து தலை குளிச்சுட்டு போகிறது வந்து பெனிஃபிட் இருக்காது. பட் நீங்கள் நைட் வந்து அப்படி ஓவர் நைட் அப்படி வந்து விட்டுட்டிங்கன்னா ரொம்ப 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 நல்லாயிருக்கும். ஸோ இப்போ இது என்ன ஆகுது அப்படின்னா இந்த மாதிரி கொஞ்சம் நேரத்தில் ஒரு எனக்கு வந்து 15 மினிட்ஸ் கிட்ட எனக்கு ஆச்சு ரெடி ஆகிறதுக்கு. ஸோ உங்களுக்கு கருக விட்டுறாதீங்க, சிம்லேயே வச்சுக்கோங்க. மெயினான விஷயம் எல்லாம் போட்டதுக்கப்புறம் கண்டிப்பாக சிம்மில் தான் வச்சுருக்கணும். கருக விட்டுட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஹேர் ஃபால் ஆகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்த ஹேர் ஆயில் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறோம். பட் வந்து ஹேர் ஃபால் ஆக ஆரம்பிச்சிடும் எப்போனா இதை நீங்கள் கருக விடும்போது. ஸோ கருக விட்டுறக்கூடாது, சிம்லேயே வச்சு நீங்கள் வந்து பண்ணணும். ஓவர் ஃப்ளேம் வந்து வைக்க வேணாம், ஓகேங்களா? ஸோ இப்போது இந்த நிறம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேஞ்ச் ஆகிட்டே வருது. இந்த ஒரு க்ரீனிஷ் கலருக்கு வந்து வந்துட்டுருக்கு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஓகே, தென் இது வந்து என்ன பண்ணால் இது பார்த்தீங்களா, இந்த ஆயில் வந்து இப்படி தான் இருக்கும். ஸோ இந்த ஆயிலை வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கள், நீங்கள் தலை குளிக்க போகிறது இப்போ எவ்ரி சண்டே உங்களுக்கு லீவாக இருக்குது அப்படின்னா அந்த சண்டே டைமில் நீங்கள் நல்லா ஆயில் மசாஜ் மாதிரி இந்த ஆயில் வச்சு பண்ணிவிட்டு நீங்கள் ஷேர்க்காக போட்டாலும் சரி, இல்லை மைல்ட் ஷாம்பு யூஸ் பண்ணாலும் சரி, நீங்கள் பண்ணிங்கன்னா ரொம்பவே பெஸ்ட் ரிசல்ட் கொடுக்கும். ஸோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறது கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். வேறு யூஸ்ஃபுல் டிப்ஸில் உங்களை சீக்கிரத்தில் மீட் பண்ணுறேன். அண்ட் தென் தேங்க்யூ ஸோ மச், டேக் கேர் ஆல். மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.